மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் பா ரஞ்சித் மற்றும் 2-3 மும்பை கார்ப்பரேட் வாலாக்களின் கூட்டு தயாரிப்பில் உருவாகிருக்கக்கூடிய பைசன் காலமாடன். பரியேறும் பெருமாள் தொடங்கி கர்ணன், மாமன்னன், வாழை வழியாக மாரி செல்வராஜோட 5வது படம். இந்த படம் ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முந்தைய சோசியல் மீடியாவில் மறுபடியும் மாரி செல்வராஜ் ஒரு ஜாதி படத்தோடு வந்துட்டார், நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்கன்னு கிளம்பிட்டார் அப்படின்னு ஒரு குரூப் வன்மமாக கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கான பதிலை நம்ம கடைசியாக சொல்லுவோம். இப்போ கதையை பார்ப்போம். திருநெல்வேலி ஏரியாவில் பல கிராமங்கள் இரத்த பூமி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே உள்ள பிரச்சனைகள், ஜாதி சண்டைகள், வெட்டு குத்து, ஸ்கூல் பசங்களே வெட்டிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்களை தொடர்ந்து செய்திகளில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் துருவ். தீராத கபடி விளையாட்டு ஆர்வம். ஆனால் அந்த கிராமத்தில் கபடி விளையாட்டில் மகன் இறங்குனா அது ஆபத்தான சண்டையில் முடியும்னு சொல்லி அவங்க அப்பா பசுபதி அவர் கபடி விளையாடாமல் பாதுகாக்கிறார். இந்த சூழலில் துருவோட கபடி ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய பிடி வாத்தியார் அவர் அவர் உள்ளூர் கபடி குழுவில் சேர்த்துக்கிட்டு அவர் இந்திய டீமில் ஆடுற வரைக்கும் கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறாருன்றது தான் அந்த கதை. அப்படிப்பட்ட கிராமங்களில் ஒன்றை சேர்ந்த துருவுக்கு பெரிய கபடி பிளேயர் ஆகணுன்ற ஒரு ஆசை. ஆனால் அவங்க அப்பா பசுபதி மகன் எங்கே கபடி பிளேயர் ஆகி அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சு அவன் வீணாக போயிடுவானு பயந்துக்கிட்டு அவர் அடகாத்து அந்த பக்கமே போக விடாமல் தடுக்கிறார்.